அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஆக்சிடென்ட் ஆக போறாருங்க பையனுக்கு இந்த மாதிரி விபத்து வரப்போகுது அல்லது நோய் வரப்போகுதுமா அப்படின்னதுக்கு என்ன பண்ணலான்னொடனே, நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துங்க மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னோடனே சிரிச்சாங்க. ஏன்னு கேட்டேன். என்னோட இடத்துல 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஈப்புலன்னு சொன்னாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்ப்பாரு. போகிறப்பெல்லாம் 2, 3 கல்லை என்கிட்ட விற்றுருவாருங்க. ஃபியூ ஹண்ட்ரட் அங்கேயே லாஸ் பண்ணிடுவேன்னு. வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, இஃப் enemy planets sit in 11th house, will they do bad or good since 11th house is லாபஸ்தானம்? ஆமாம், ஆக்சுவலி என்ன விஷயம்னா 11ஆம் பாவகத்தில் அமர்ந்த கிரகம் நல்லது பண்ணும் தானே, 11ஆம் பாவகம் லாபஸ்தானம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லிக்கிறேன். எந்த லக்னத்துக்கும் இந்த பாவக அமைப்பு முழுக்க முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான். லக்னத்துக்கு 11ஆம் பாவகம், லக்ன பாவகம், லக்னத்துக்கு 2ஆம் பாவகம், குடும்ப பாவகம், இந்த பாவக அமைப்புகளில் பலன் எடுக்க லக்னம் மட்டும்தான். ராசிக்கு வராது, ராசி கோச்சாரம் தான். உடனே ஒருத்தர் வந்து கமெண்ட் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல லக்னத்துக்கு ஆகாதவர், பிடிக்காதவர், அவர் தான் ஒரு மாதிரியான அமைப்பில் இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதியாக வருவார். ஏன்னா எப்பொழுதுமே எதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது, அது ஒரு மாதிரியான முரணான எதிர்ப்புகள் இருக்கும் பொழுதே உங்களால் சில வெற்றிகள் அடைய முடியுன்றது வந்து ஜோதிட விதிங்க. அந்த அமைப்பில் மேஷலக்னக்காரராக இருந்தால் உங்களுக்கு சனி வந்து லாபாதிபதியாக வருவார். ரிஷப லக்னமாக இருந்தால் குரு லாபாதிபதி, ஒரு மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா செவ்வாய் லாபாதிபதி, கடக லக்னமாக இருந்தால் சுக்கிரன் லாபாதிபதி, சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா புதன் லாபாதிபதி, கன்னி லக்னமாக இருந்தால் சந்திரன் லாபாதிபதி, துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா சூரியன் லாபாதிபதி, விருச்சிக லக்னமாக இருந்தால் புதன் லாபாதிபதி, தனுசு லக்னமாக இருந்தால் சுக்கிரன் லாபாதிபதி, மகர லக்னமாக இருந்தால் செவ்வாய், விருச்சிக செவ்வாய் வந்து செவ்வாய் லாபாதிபதி, கும்ப லக்னமாக இருந்தீங்கன்னா குரு லாபாதிபதி, மீன லக்னமாக இருந்தீங்கன்னா சனி லாபாதிபதி. அதாவது லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதி. அது லாபஸ்தானம், உபஜயஸ்தானம், அந்த ஸ்தானம், இந்த ஸ்தானம்னு வரும். இந்த அமைப்புகளை புரிஞ்சுக்கோங்க. 11ஆம் பாவகம்ன்றது உங்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு தன்மை, நோயை தீர்க்கக்கூடிய அமைப்பு, வழக்கில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதரம், இளைய கணவனோ மனைவியோ, இன்னொரு வாழ்க்கை, இது மாதிரியான நிறைய நல்ல அமைப்புகள், வெற்றிகள், சந்தோஷங்கள், லாபங்கள் மாதிரியான பாசிட்டிவான அமைப்புகள் வச்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷங்க. 3, 11ஆம் பாவகத்தில், இன்னும் 6ஆம் பாவகம்னு கூட எடுத்துக்கலாம். உபஜயஸ்தானங்களில் வேகமாக பேசுகிறேன்னு வேற சொல்லுவீங்க. 3, 6, 11ஆம் பாவகங்களில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது நல்லதுங்க. ஆனால் அந்த 3, 6, 11 இருக்கக்கூடிய பாவக்கிரகங்கள் உங்களுக்கு சில நன்மைகளை தசைக்கு ஏற்ற மாதிரி செய்யும். லாபஸ்தானத்திலிருந்து அந்த லாபாதிபதி சுபத்துவமாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் மிகப்பெரிய மேன்மைகளை லக்னாதிபதியின் லக்னத்தின் பலத்துக்கு ஏற்ற கொடுப்பாரு. எல்லா கிரகங்களும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போச்சுங்க. நீங்கள் ரொம்ப 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 சாதாரணமானவருங்க. உங்கள் பேரை கேட்டால் உங்கள் தாமானில் இருக்கிறவங்களுக்கே யாருக்கும் உங்கள் பேரை தெரியாதுங்க. எல்லா கிரகமும் கெட்டு போச்சு. லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாருங்க. அவர் என்னமோ பண்றாருங்க, ரொம்ப வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் சக்சஸ் ஆக மாட்டுதுங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். லக்னம் கெட்டு போறவரால் தன்னை எதிலையும் முதன்மைப்படுத்தி வெளியில கொண்டுட்டு வர முடியாது. சகல விதமான யோக தசைகள் இருந்தாலும் தலை இல்லாம உங்க உடம்புல நெகை நட்டு எல்லாம் பூட்டி எடுத்து போனாலும் ஒருத்தர் பிணம், பிரேதம் அப்படின்னு தான் சொல்றாங்க. தலை இருக்கணும், உயிர் இருக்கணும். உயிர் இருக்கும் பொழுது உங்களுக்கு கீழே தலை எதுவும் காலு கீழே இல்லைன்னா கூட உங்களை அவராங்க, அவர் பேர் இதுங்க, இவராங்க, இவர் பேர் இதுங்கன்றாங்கல்ல. இதுதாங்க அந்த லக்ன பாவகத்தினுடைய விளக்கம். இந்த லக்ன பாவகம் வலுத்து இருக்கும் பொழுது சகலத்தையும் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். உங்கள் கட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. லக்னம் கெட்டு போய் மற்ற கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கும் பொழுது பிரச்சனையின் கட்டுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வெற்றிகள், இந்த லாபம், இந்த பணம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய லக்னம் தான் நிர்ணயம் பண்ணும். தசாபுத்தி இல்லை. தசாபுத்தி சம்பவங்களை எவ்வளவு ஏற்றி கொடுக்கணும், எவ்வளவு குறைச்சி கொடுக்கணுன்றத தசாபுத்திகள் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல 6ஆம் பாவக வழியில் உங்களுக்கு ஒரு தொல்லை வருது அப்படின்னா 11ஆம் பாவகம் நிவர்த்தி பண்ணும். இந்த பாவக அமைப்பு பாவத் பாவக வழியிலும் செயல்படும். இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். கொஞ்சம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். நீங்கள் நான் எக்ஸ்பர்ட்டான்னு கேட்டிங்கன்னா சில இடத்துல எனக்கு அது பார்க்கும்போது உணர முடியுதுங்க. அது எனக்கு தெரியல எப்படின்னு. சில இடங்கள் என்னால் உணர முடியுது. இந்த இடத்துக்கு ஓகே இப்படி இந்த கிரகம் ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னா அப்படியே மெசேஜ் போடுவாங்க. நான் பார்க்குற 100 ஜாதகத்தில் ஒரு 5 பேர் தாங்க இது நடக்கல அது நடக்கலன்னு பண்ணுவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த தன்மையில் இருக்கும். அல்லது கோச்சார நிலையில் ராசிநாதன் நீச்சம், ராசிநாதன்
நீச்சம், தசாநாதன் பாவத்துவம். இப்போ பார்த்தீங்கன்னா புதன் தசை நடக்கிறவங்களுக்கு தசை பாவத்துவம், ராகு தசை பாவத்துவம், செவ்வாய் தசை பாவத்துவம், சுக்கிர தசை பாவத்துவம். செவ்வாய் தசை நடந்தால் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு கோச்சாரத்தில் பாவத்துவம். குரு சனியின் பார்வையில் இருக்காரு பாவத்துவம். கேது இவரு ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் இருக்காரு பாவத்துவம். 7 கிரகங்கள் கோச்சாரத்தில் இந்த மார்ச் மாத கடைசியில் பாவத்துவ அமைப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 7 கிரகங்களின் தசை நடத்திக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். இப்போ எனக்கு நடக்கிறது குருதசை. குருதசையில் என்ன நடந்துட்டு இருக்கு? குரு இவரை பார்க்குறாருன்றனால என்ன நடக்கும்? குரு கெடுறாரு. குரு கெடுறனால என்ன நடக்கும்? தசை அடி வாங்கும். ஆல்ரெடி லக்னாதிபதியும் ராசிநாதனும் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எனக்குமே சில அமைப்புகள் நடக்கும். ஜோசிக்காரன்றனாலாம் நடக்காமல் இருக்குமா? அதுக்குன்னு இந்த பூஜையை பண்ணிக்கிட்டீங்களா, அந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்களா? நான் நேற்று கூட ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், ஸோ ப்ராக்டிக்கல் ஐயான்னாங்க. தமிழ் தெரியாத ஒரு சிங்க அம்மா பேசினாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஆக்சிடென்ட் ஆக போகிறாருங்க பையனுக்கு இந்த மாதிரி விபத்து வரப்போகுது அல்லது நோய் வரப்போகுதுமா அப்படின்றதுக்கு என்ன பண்ணலான்னொன்னே, நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துங்க, மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னோடனே சிரிச்சாங்க. ஏன்னு கேட்டேன். என்னோட இடத்துல 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஈப்புலன்னு சொன்னாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்ப்பாரு. போகிறப்பெல்லாம் 2-3 கல்லை என்கிட்ட விற்றுருவாருங்க. ஃபியூ ஹண்ட்ரட் அங்கேயே லாஸ் பண்ணிடுவேன்னு. திரும்ப எப்போ ஜாதகம் பார்க்க வரணும், அதான் ஒரு 3 வருஷத்துக்கு பார்த்துருமே, 3 வருஷம் கழிச்சு வராதுங்கன்னு திரும்பவும் சிரிச்சாங்க. 6 மாதம் 3 மாதம் இவ்வளோ டிஃப்ரெண்டாக சொல்கிறீங்களே, ஐ ரியலி சப்போர்ட் யூ பிரதர் அப்படின்னாங்க. ஜோதிடம் வழிகாட்டி தான். அப்படியே எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும்னா முதல்ல ஜோதிடர் தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்குவாருங்க. எதுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்? அவரோட வாழ்க்கையை அவர் மாற்றிக்கலாம்ல. இந்த அமைப்பில் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளவு உயரமானவர், உங்களால் யாரை அட்டாக் பண்ண முடியும்? லக்னம் வலுத்தவன், லக்னாதிபதி வலுத்தவனே நீங்கள் தூரத்துலேருந்து குறை மட்டுமே பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களால் அவனை தொட்டுக்கவே முடியாதுல்ல. அப்படித்தானே எல்லாரும் எலோன் மஸ்கை அண்ணாந்து தானே பார்க்குறோம். யாராவது பக்கத்தில் போய் நின்று ஒரு செய்வனை பண்ணி எலோன் மஸ்கை கீழே தள்ளிருங்க பார்க்குறேன், உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். இதுதான் நான் விளக்கங்கள்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது கல் போடலாமான்னு கேட்டால் எலோன் மஸ்க் என்ன மோதிரத்தில் என்ன கல் போட்டிருக்காருன்னு கேட்பேன். எந்த கோயிலில் எந்த பரிகார கோயிலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்பேன். சாதித்தவர்கள் அத்தனை பேரும் பாருங்கள், தன்னுடைய முயற்சியின் காரணத்தினாலையும் லக்னம் லக்னாதிபதி தசா புத்தி ஒத்துழைக்கும் போதும் சாதிச்சிருப்பாங்களே தவிர, இந்த கோயிலில் போய் விளக்கு போட்டனால ஒருத்தர் சாதிச்சிட்டாருங்க, அந்த கோயிலில் போய் ஒரு கல் போட்டனால ஒருத்தர் சாதிச்சிட்டாருங்க, இந்த மகா யாகத்தை வளர்த்துட்டனால ஒருத்தர் சாதிச்சிட்டாருங்கன்னு ஒருத்தர் காட்டுங்க. அப்படிலாம் காட்ட முடியாதுங்க, சிரிப்பு வந்துடும் நமக்கு. சரிங்களா? இந்த அமைப்புகளில் மொத்தமான இந்த கிரக அமைப்புகளை புரிஞ்சுக்கிங்க. நாம் பிறந்து வந்தது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நன்மையும் தீமையும் அனுபவிக்கிறதுக்கு தானே தவிர, எதையும் மாற்றி வைக்கிறதுக்கோ நிமித்தி வைக்கிறதுக்கோ திருப்பி வைக்கிறதுக்கோ நம்மளாம் பிறக்கல. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.